4500 புத்தகங்கள் அங்கே இருக்கிறது. சிசிடிவி கேமரா, பிறகு ஒரு ஸ்மார்ட் டிவி, இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை, மைக்குகள், அதே மாதிரி ஸ்பீக்கர், பெரிய ஸ்மார்ட் டிவி, இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோட சின்ன இடமாக இருந்தாலும் கூட அனைத்து வசதிகளும் நிறைந்த ஒரு படிப்பகமாக அது மாறி இருக்கிறது. போட்டித் தேர்வு செக்ஷன் அது காலையில் 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் இயங்குகிறது. குழந்தைகளை பொறுத்த மட்டுக்கும் அவர்கள் மாலை பள்ளியை முடித்த பிறகு அவர்கள் அங்கு வருகிறார்கள். வருகிற அனைவருக்குமே சின்ன குழந்தைகள் முதல் அங்கு உட்கார்ந்திருக்கிற பெரியவர்கள் வரை அங்கு மாலை சிற்றுண்டி இலவசமாக தரப்படுகிறது. திண்டுக்கல் நகரத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வக்கம்பட்டி என்கிற ஒரு சிறு கிராமம். இங்கே பிரதான சாலையிலிருந்து உள்நுழைந்தால் 200 மீட்டர் தொலைவில் ஒரு சிறிய சந்துக்குள் சென்று திரும்பினால் அழகிய வண்ண ஓவியங்களுடன் ஒரு சிறு கட்டிடம் தென்படுகிறது. தோற்றத்தை பார்த்து அது ஏதோ ஒரு ஸ்மார்ட் பள்ளியா என்று பார்த்தால் முகப்பில் பாலா படிப்பகம் என்ற அறிவிப்பு வரவேற்கிறது. இந்த இடத்தில் ஒரு நூலகம் என்பது அதிசயமல்ல. இதை நிறுவி நடத்துபவர் யார் என்று கேட்டால்தான் ஆச்சரியப்படுவீர்கள். நெல்லை சரக காவல்துறை டிஐஜி டாக்டர் பா. மூர்த்தி IPS அவர்கள்தான் இதை நடத்துகிறார் என்று கேள்விப்பட்டு நாமும் ஆச்சரியப்பட்டு போனோம். பொதுவாக உயர் பதவிகளில் உள்ள IAS IPS அதிகாரிகள் தான் வகிக்கும் பணிகள் தாண்டி சிலர் கதை கட்டுரைகள் எழுதுவார்கள். அவற்றை நூல்களாக பதிப்பித்து வெளியிடுவார்கள். மோட்டிவேஷன் ஸ்பீச் எனப்படும் தன்னம்பிக்கை உரைகளை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மத்தியில் நிகழ்த்துவார்கள். பத்திரிகைகளில் பெரிய அளவில் அவை செய்திகளாக வரும். இவ்வளவு ஏன், சில பிரபல பத்திரிகைகள் மீடியாக்களே வெற்றி நிச்சயம், ஜெயிப்பது நிஜம் என்றெல்லாம் தலைப்பிட்டு கல்லூரிகள் தோறும் IAS IPS குரூப் 1 தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் செய்ய பெரிய அளவில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வார்கள். அதிலும் நட்சத்திர பேச்சாளர்களாக இப்படியான IAS IPS அதிகாரிகளே பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் மத்தியில் உரை நிகழ்த்துவார்கள். இப்படியெல்லாம் அல்லாமல் திருநெல்வேலி சரக டிஐஜியாக பொறுப்பு வகிக்கும் டாக்டர் பா. மூர்த்தி IPS அவர்கள் தனது சொந்த கிராமத்தில் தனது பூர்வீக வீட்டை மக்கள் பயன்பாட்டுக்கான நூலகமாக்கி நண்பர்கள் துணையுடன் செயல்படுத்தி வருகிறார் என்றால் நிச்சயம் ஆச்சரியமாகத்தானே இருக்கும். கொரோனா காலத்தில் தன் தந்தையை பறிகொடுத்த இவர் அவரின் பெயரிலேயே அவர் வாழ்ந்த சொந்த வீட்டையே இப்படி நூலகமாக்கியுள்ளார். இது ஒரு பக்கம் ஆச்சரியம் என்றால், வெறுமனே அறிவுசார் கற்பனை வளம் கொடுக்கும் கதை, கவிதை, கட்டுரைகள், நூல்கள் மட்டுமன்றி IAS IPS குரூப் 1 முதலான அரசு தேர்வுகளுக்கான நூல்களையும் இங்கே வைத்து கிராமப்புற மக்களின் பிள்ளைகள் அரசு உயர் பதவிகளில் பொறுப்பேற்கவும் வழிகாட்டி வருகிறார் டிஐஜி பா. மூர்த்தி அவர்கள். அவர்களுக்கான கோச்சிங் கிளாஸ்கள் உரிய ஆசிரியர்கள், பயிற்றுனர்கள் கொண்டு நடக்கிறது. இங்கே இதற்காக மெகா ஸ்மார்ட் டிவி ஒன்று வைக்கப்பட்டு இன்டர்நெட் வழியே பாடங்களும் நடத்தப்படுகிறது. நூலகத்தில் LKG UKG படிக்கும் சிறு மழலைகளை ஈர்க்கும் வண்ணம் விளையாட்டு பொருட்களும் அவர்களுக்கான கதை நூல்களும் கூட இடம்பெற்றுள்ளது. வருகிறவர்கள் அனைவருக்கும் மாலை நேர சிற்றுண்டியும் வழங்கப்படுகிறது. இதையும் தாண்டி வருடந்தோறும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி வல்லுநர்களை வைத்து பயிற்சி பட்டறையும் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் கடந்த 19/1/2025 ஞாயிறன்று இதே வக்கம்பட்டியில் பாலா நூலகத்திற்கு சற்று தள்ளியுள்ள ஹோலி கிராஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சிகரங்களை நோக்கி என்ற நிகழ்வு காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை 6 முதல் டிகிரி படித்த மாணவ மாணவர்களை 3 பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொன்றிலும் தலா 4 வகுப்புகள் நடத்தப்பட்டன. ஆட்சி அதிகாரம், எழுத்தாளுமை, தலைமை பண்பு, மென்திறன், பருந்தாயிரு, சிகரங்களை தொடு, சவால்களை சந்தி, வாசிப்பை நேசி, உன்னால் முடியும், அறிவுலகில் உலாவு, விரும்பியதை செய், அறிவியல் போற்று போன்ற தலைப்புகளில் ஒவ்வொன்றிலும் 1.25 மணி நேரம் பாடம் எடுத்துள்ளார்கள் வல்லுநர்கள். இந்த நிகழ்வை திண்டுக்கல் நாகா நிறுவனங்களின் தலைவர் கமலக்கண்ணன் துவங்கி வைக்க, திண்டுக்கல் மேயோரிஸ் பல் மருத்துவமனை டாக்டர் செந்தில்குமார் பழனிசாமி MDS நிறைவுரை நிகழ்த்தினார். இதில் பங்கு பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்களும் வகுப்பில் சிறந்த கேள்விகள் கேட்டவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்த நூலகம் அமைக்கும் எண்ணம் எப்படி வந்தது?
இதற்கு உதவுவர்கள் பற்றிய விவரங்கள் என்ன, நூலகம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பது குறித்து விரிவான தகவல்களை நெல்லை டிஐஜி டாக்டர் பா மூர்த்தி அவர்களே நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். இந்த பாலா படிப்பகம் எப்படி உருவாச்சு, உங்களுக்குள்ள எப்படி அது இதாச்சுன்னு சொல்லுங்கள். பாலா படிப்பகம் வக்கம்பட்டிங்கிறது கடந்த 17/9/2023 அன்னைக்கு என்னுடைய தந்தையாருடைய இரண்டாவது நினைவு நாள் அன்னைக்கு, மூன்றாவது நினைவு நாள் அன்னைக்கு ஆரம்பித்தோம். அது என்னுடைய தந்தையார் பேரில் தான் அது இருக்குது. பாலாங்கிறது எங்களுடைய தந்தையார் பேர், ஒரு முழு பேர் பால்சாமி. பட்டு இங்கே எங்கள் பகுதியில் கூப்பிட்றது பாலான்னு கூப்பிடுவாங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கும் பாலான்னு தான் பேர் வச்சுருக்கோம். அதனால் அவருடைய பேரில் தான் அந்த படிப்பகத்தை துவங்கியிருக்கோம். அவர் கட்டின வீடு, நான் பிறந்த அந்த வீடு, அந்த வீட்டை அதற்கு இந்த படிப்பகத்திற்கு தந்திருக்கிறோம். அதன் மூலமாக அந்த படிப்பகம் உருவாகியிருக்கிறது. படிப்பகத்தை உருவாக்க வேண்டும்ங்கிற எண்ணம் எனக்கு நெடுநாளாக இருந்த ஒரு எண்ணம் தான். என்னுடைய தந்தையார் இறந்த அந்த முதல் நினைவு நாளிலேயே இந்த ஊரில் இருக்கிறவர்களிடம் சொன்னேன், நான் எனக்கென்று இந்த ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தை நான் ஊருக்கே தருகிறேன், அதில் நீங்கள் ஒரு நூலகம் அமைக்க வேண்டும், அவ்வாறு அமைப்பதாக இருந்தால் அந்த இடத்தை தந்து விடுகிறேன் என்று சொன்னேன். நம்ம அதற்கான முயற்சிகள் யாரும் இந்த ஊரில் எடுக்கவில்லை. அதற்கு பிறகு என்னுடைய தந்தையார் கட்டிய வீட்டை பராமரிப்பு செய்கிற வேலையை செய்து கொண்டிருந்தோம். அவ்வாறு செய்து கொண்டிருக்கிற போது அங்கே இருந்த பிள்ளைகள் எல்லாம் அதை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களிடம் ஒரு நாள் கேட்டபோது, இங்கே நான் அதை சரி பண்ணி வச்சுட்டா நீங்கள் இங்கே படிக்கிறீங்களா என்று கேட்டபோது அவர்கள் எல்லாம் படிக்கிறேன் என்று சொன்னார்கள். அதனால் அந்த வீடு பராமரிப்பு பணி முடிந்த பிறகு அதை அங்கு ஒரு படிப்பமாக மாற்றி அவர்களை அங்கே படிக்க வைக்கலாம் என்கிற எண்ணத்தில் தான் முதலில் இந்த படிப்பகம் தொடங்கப்பட்டது. தொடங்கிய போது அதற்கு உறுதுணையாக திண்டுக்கல் உதயம் லயன்ஸ் சங்கம் முன் வந்து அதற்கு வேண்டிய முதலிலே அதற்கு வேண்டிய இந்த மேஜைகள், சேர்கள், அதே போன்று அலமாரிகள் எல்லாம் தந்தார்கள். அப்பொழுது அது நூலகமாகத்தான் அது எண்ணப்பட்டது. ஆனால் அதற்கு வந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருந்தார்கள். அவர்கள் நூலகமாக அதை பயன்படுத்துவதை காட்டிலும் தினந்தோறும் அதை படிப்பதற்கான ஒரு இடமாக அதை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அதற்கு தேவையான உபகரணங்கள், அதற்கு தேவையான மற்ற தளவாடங்கள் எல்லாம் தயார் செய்ய ஆரம்பித்தோம். இந்த செய்தி என்பது முதலிலே கோயம்புத்தூரிலிருந்து தின மலரில் ஒரு செய்தியாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தன்னுடைய வீட்டை தந்து அதன் மூலம் ஒரு படிப்பகம் நடத்தி வருகிறார் என்கிற செய்தி ஒன்று வெளிவந்தது. வந்த பிறகு அதை பார்த்த பலரும் நாங்களும் உதவுவோம் என்று சொல்லி அவர்களாகவே முன் உதவ ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அந்த உதவி எங்கு போய் முடிந்தது என்று சொன்னால், இப்பொழுது இருக்கிற மிகப்பெரிய அளவிற்கான ஒரு வசதிகளுடன் கூடிய ஒரு படிப்பகமாக அது மாறியிருக்கிறது. இந்த படிப்பகத்திற்குள் இன்று 50 பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து படிக்கிற அளவிற்கு மேஜை நாற்காலி வசதிகள் இருக்கின்றன. ஏறக்குறைய 4500 புத்தகங்கள் அங்கே இருக்கிறது. 3 வகையான புத்தகங்கள், சிறுவர்களுக்கான புத்தகங்கள், பொது புத்தகங்கள், போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் என அங்கே புத்தகங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அதற்கு வேண்டிய வசதிகள், ஒரு சுத்தமான குடிநீர் வசதி, மின் வசதி, அதாவது தடையில்லாத மின் வசதி, அதுக்கு இந்த யூபிஎஸ் போட்டு, அதே மாதிரி ஒரு சிசிடிவி கேமரா, பிறகு ஒரு ஸ்மார்ட் டிவி, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் அங்கே வேண்டிய பேசுவதற்கு வேண்டிய மைக்குகள், அதே மாதிரி ஸ்பீக்கர்கள், அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்மார்ட் டிவி இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோட இவ்வளவாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அது விரிவடைந்திருக்கிறது இந்த உதவிகள் மூலமாக. நிச்சயமாக ஒரு 20 லட்சம் அளவிற்கு அந்த உதவிகள் சேர்ந்தன. அந்த உதவிகள் மூலம் இன்று ஒரு சின்ன இடமாக இருந்தாலும் கூட அனைத்து வசதிகளும் நிறைந்த ஒரு படிப்பகமாக அது மாறி இருக்கிறது. இந்த படிப்பகத்தை பொறுத்தவரைக்கு எவ்வாறு இயங்குகிறது என்று நான் சொல்ல வேண்டும். அந்த இயக்கம் என்பது காலையில் 6 மணிக்கெல்லாம் இந்த படிப்பகத்தை இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்கிற மாணவர்கள் திறந்து வைத்து விடுகிறார்கள். அவர்கள் அப்பொழுதிருந்தே படித்து கொண்டிருக்கிறார்கள். போட்டித் தேர்வு செக்ஷன் அது காலையில் 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் இயங்குகிறது. 10 மணிக்கு மேலும் படிக்க விரும்பினால் கூட அவர்கள் படித்து கொண்டே இருக்கலாம் இந்த போட்டித் தேர்வுக்குள்ள செக்ஷனில். குழந்தைகளை பொறுத்த மட்டுக்கும் அவர்கள் மாலை பள்ளியை முடித்த பிறகு அவர்கள் அங்கு வருகிறார்கள். வந்த பிறகு அவர்களுக்கு ஒரு முறையாக ஒரு 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் அங்கு தான் அமர்ந்து படிக்க வேண்டும் என்று நாம் அதுக்கு ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறோம். வந்தவுடன் அவர்களுக்கு அந்த ஸ்மார்ட் டிவியில் சில
காட்சிகளை நாம் போடுகிறோம். அது வந்து ஒரு அவர்களுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு வேண்டிய ஒரு மியூசிக்காக இருக்கலாம். சிறு குழந்தைகள் தன்னுடைய ப்ரெஷரை போக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு 15 நிமிடம் வீடியோக்கள் இயக்கப்படுகின்றன. அதற்கு பிறகு அங்கேயே வந்து உள் விளையாட்டரங்கம் இருக்கிறது. அதில் வந்து செஸ்ஸு, கேரம் போர்டு, மைண்ட் கேம்ஸ்லாம் இருக்குது. அந்த கேம்ஸ் அவங்க அரை மணி நேரம் விளையாடுவதற்கு நேரம் ஒதுக்குகிறோம். அதற்கு பிறகு வருகிற அனைவருக்குமே சின்ன குழந்தைகள் முதல் அங்கு உட்கார்ந்திருக்கிற பெரியவர்கள் வரை ஏறக்குறைய ஒரு 50லிருந்து 60 பேர் தினமும் அங்கு மாலை சிற்றுண்டி இலவசமாக தரப்படுகிறது. அங்கு அவர்கள் உண்கிறார்கள். அதை முடித்து அதற்கு ஒரு 1/4 மணி நேரம், பிறகு 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் கட்டாயமாக அங்கே பள்ளி மாணவர்கள் அங்கே அமர்ந்து அவர்களுடைய வீட்டு பாடங்களை படிக்க வேண்டும், அல்லது எழுத வேண்டும், அல்லது அங்கே இருக்கிற புத்தகங்களை எடுத்து படிக்க வேண்டும் என்கிற ஒரு நியதியை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதன் மூலம் தொடர்ந்து இந்த 2 ஆண்டுகளாக இந்த பிள்ளைகள் தினந்தோறும் வந்து அந்த 50லிருந்து 60 பிள்ளைகள் வருகிறார்கள். அவர்கள் படித்து கொண்டே இருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு அது பயன்பாடு உள்ளதாக இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த ஊரிலும் தெருக்களிலும் இருக்கிற வீடுகள் அனைத்தும் சின்ன சின்ன வீடுகள். அந்த வீடுகள் தான் வந்து அவர்களுக்கு படுக்கை இடமாகவும் இருக்கிறது, உணவகமாகவும் இருக்கிறது. அதை தான் வந்து அவர்களுடைய டிவி போன்ற ரெக்ரியேஷன் இடமாகவும் இருக்கிறது. அங்கே இந்த சின்ன பிள்ளைகள் உட்கார்ந்து படிப்பது என்பது மிகவும் சிரமமாக இருக்கும். இப்பொழுது வந்து ஒரு படிப்பதற்கான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்த பிறகு அவருடைய படிப்பு தரமும் உயர்ந்திருக்கிறது என்பதை இதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதோடு சேர்ந்து அவர்களுக்கு தன்னார்வ பயிற்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நிறைய அவர்களுடைய மென்கலைகளை வளர்ப்பதற்கான பயிற்சிகளை கொடுக்குறோம். அதற்கு தொடர்ந்து மாலை நேரங்களில் சில வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் அவர்கள் திறமையாக தமிழோ ஆங்கிலமோ பேச வேண்டும் என்று பேச்சு பயிற்சி கொடுக்குறோம். அதனால் இப்பொழுது அந்த பிள்ளைகள் நம் அனைவரும் மிக திறமையாக பேசுகிறவர்களாக, கூச்சமில்லாமல் பேசுகிறவர்களாக மாறியிருக்கிறார்கள். நானெல்லாம் சின்ன வயதில் இந்த கிராமத்தில் இருந்தபோது பக்கத்தில் இருக்கிறவர் யார் கூட்டாலும் வந்து பேசக்கூட எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது அவர்கள் மிக திறமையாக பேசுகிறார்கள். அனைவருக்கும் காலையில் பார்த்தால் காலை வணக்கம் சொல்கிறார்கள், மாலையில் பார்த்தால் மாலை வணக்கம் சொல்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்களை, ஒரு துணிச்சலை இந்த படிப்பகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய பிள்ளைகள் வந்து அவர்களுடைய போட்டித் தேர்வுகளுக்கு படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். போட்டித் தேர்வுகள் என்பது இந்த தமிழ்நாடு அரசு நடத்துகிற தேர்வுகளாக இருந்தாலும் சரி, மத்திய அரசு நடத்துகிற தேர்வுகளாக இருந்தாலும் சரி, அதற்கான அத்தனை புத்தகங்களும் அங்கே இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மார்ட் டிவியில் புக்காகவும் அந்த புத்தகங்கள்லாம் இருக்கின்றன. இன்டர்நெட்லேயே அவர்கள் போய் பார்க்க முடியும். அதற்கான பயிற்சி வகுப்புகள் இப்பொழுது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்களும் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. அதனால் அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் படித்த ஒரு தமிழ்ச்செல்வன் என்ற மாணவர் தற்பொழுது குரூப் 4ல் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர இருக்கிறது. அதுபோன்று அவரே வந்து குரூப் 2லையும் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னொரு மாணவர் வந்து இங்கே வித்யா பாலா என்கிற மாணவர், அவர் ஒரு அரசு சார்ந்த நிறுவனமான ஏர் இந்தியா நிறுவனத்தில் இப்பொழுது ஒரு செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவாக பணியிடம் பெற்று சென்றிருக்கிறார். இது போன்ற இருவரும் இந்த பணியிடங்களை பெற்று சென்ற போது மற்றவர்களுக்கு அந்த உத்வேகம் வந்து இப்பொழுது படிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை 15லிருந்து 20ஆக 25ஆக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அது இவ்வாறாக 3 வகையான மக்களுக்கும் இது பயன்படும் வகையில் இந்த படிப்பகம் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது வந்து தினமும் இருக்கிற அந்த விஷயங்கள் போக இந்த சிகரங்களை நோக்கி என்கிற ஒரு ப்ரோக்ராமை நம்ம ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய நோக்கம் என்பது இந்த பிள்ளைகள் வந்து இங்கே இருக்கிற இந்த ஊரை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற ஒரு 20-30 கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அழைத்திருக்கிறோம் என்று. அதில் வந்து ஒரு 280 பேர் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து பள்ளியிலிருந்து 6ஆம் வகுப்பிலிருந்து கல்லூரி படிக்கிறவர்கள், கல்லூரி படிப்பு முடித்தவர்கள் என்னெல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களை 3 குழுக்களாக பிரித்து அந்த பெரிய பிள்ளைகளுக்கு அவர்கள் தொடர் படிப்புகளை எவ்வாறு படிக்க வேண்டும், அதற்கு பிறகு அவருடைய ஆட்சி அதிகாரம் போன்ற பணிகளை எவ்வாறு பெற வேண்டும் என்பதையெல்லாம் வந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். உயர் படிப்புகள், அதே போன்று வேலை வாய்ப்புகள் அது பற்றி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. மீதி இருக்கிற 2 குரூப் பிள்ளைகள், அதாவது 9, 10 படிக்கிறவர்களுக்கும் தனியாக, 6லிருந்து 8 வரைக்கும் தனியாக இப்பொழுது அந்த வகுப்புகள் நடைபெறுகின்றன.
அதில் அவர்களுக்கெல்லாம் எவ்வாறு படிக்க வேண்டும், உயர்கல்வியை எவ்வாறு படிக்க வேண்டும், தொடர்கல்வியை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அங்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு மென்கலைகளை வளர்க்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற ஒரு நிகழ்ச்சியாக சிகரங்களை நோக்கி என்கிற ப்ரோக்ராமை ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது 2வது ஆண்டாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுபோக ஒரு மே மாதத்தில் அந்த கோடை விடுமுறை நாட்களில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு கோடை விடுமுறை பயிற்சியை வழங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வேனிற்கால கற்றல் முகாம் என்று ஒரு முகாமை 21 நாட்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த 21 நாட்களிலும் ஒவ்வொரு நாளைக்கும் 2 வகுப்புகள் வீதம் 21 நாட்களுக்கு 42 வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. அதில் கற்றலில் அவர்களுக்கு ஏற்படுகிற சிக்கல்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அறிந்து அதற்கு உரிய ஆசிரியர்களை கொண்டு வந்து எவ்வாறு எளிமையாக கற்க வேண்டும். உதாரணமாக ஒருவர் கணிதம் படிக்கிறார். கணிதம் படிப்பவருக்கு அவருக்கு ஒரு அல்ஜிப்ரா என்ற ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது புரியவில்லை என்று சொன்னால் அது ஏன் புரியவில்லை, அதை எவ்வாறு எளிதில் புரிந்து கொள்ள முடியும் என்பதை அல்ஜிப்ரா தெரிஞ்ச ஒரு கணக்கு ஆசிரியர் வகுப்படுகிறார். ஆங்கிலம் எனக்கு பேச தெரியாது, எழுத தெரியாது என்று சொல்கிறவர்களுக்கு எவ்வாறு எளிமையாக ஆங்கிலத்தை கையாள வேண்டும் என்று ஆசிரியர்கள் வகுப்படுகிறார்கள். அதற்கு பெயர் வேனிற்கால கற்றல் பயிற்சி முகாம் என்று அதற்கு பெயர். அது மட்டுமில்லாமல் படிப்பகத்தில் படிக்கிற மாணவர்கள் 2 முறை வெளியில் அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஒரு முறை இங்கே திண்டுக்கல் இலக்கிய களம் நடத்துகிற அந்த புத்தக கண்காட்சிக்கு இவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு தொகை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த தொகையை வைத்துக்கொண்டு அவர்கள் விரும்பிய புத்தகங்களை வாங்கி கொள்ளலாம். அதில் பாதி புத்தகங்கள் அவர்கள் சொந்தமாக வைத்துக் கொள்ளலாம். மீதி புத்தகங்களை இங்கே இந்த படிப்பகத்தில் வைக்க வேண்டும் என்று அது ஒரு திட்டத்தை 2 ஆண்டுகளாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இவர்களையெல்லாம் வெளி இடங்களுக்கு கொண்டு போய் சென்று அவர்களுக்கு இந்த ஊர் மற்ற பகுதிகளெல்லாம் காட்ட வேண்டும் என்று ஒரு சுற்றுலா போல அவர்களை அழைத்து செல்லப்படுகிறார்கள். இந்த ஆண்டு அவர்கள் தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கே தஞ்சாவூர் பெரிய கோயில், கல்லணை போன்ற இடங்களெல்லாம் அவர்கள் சுற்றி பார்த்து வந்தார்கள். இதுவும் ஒரு திட்டமாக நாங்கள் வைத்திருக்கிறோம், ஆண்டு திட்டமாக. இதுபோக ஏற்கனவே சொன்னது போல் வாரத்திட்டங்கள் அந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாரானவர்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வாரத்திட்டத்தில் இந்த ஆங்கிலம் எளிதாக அவர்கள் கையாள வேண்டும் என்று ஆங்கில பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இதுவரைக்கும் நாம் கையாண்டிருக்கிற இந்த பணிகள். இந்த பணிகளை திறம்பட நடத்துவதற்கு என்பதற்கு ஒரு மிகப்பெரிய குழு ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பாலா படிப்பகத்தினுடைய புரவலர்களாக ஒரு 5 பேர் இந்த தொடர்ந்து இந்த நிறுவனத்திற்கு அவர்கள் உதவி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொகையாக அவர்கள் அனுப்புகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒரு 40,000 வரை செலவாகும். அந்த 40,000-ஐ தருவதற்கு 3 நிறுவனங்கள் தந்து கொண்டிருக்கின்றன. இந்த இங்கே இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவர்கள் வந்துவிடும். ஒவ்வொரு மாதமும் அது அவர்களுக்கு இந்த தன்னார்வலர் சிலருக்கு இந்த அவர்களுக்கு சிறப்பூதியமாக வழங்குகிறோம். அந்த உணவு அளிப்பதற்கு பயன்படுத்துகிறோம். அங்கே இருக்கிற மின் வசதி, இன்டர்நெட் வசதி ஆகியவற்றுக்கு பயன்படுத்துவதாக இருக்கிறது. இவர்களெல்லாம் புரவலர்களாக இருந்து எங்களுக்கு உதவுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் 5 ஆலோசகர்கள் இந்த படிப்பகத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் முதன்மை ஆலோசகராக எனது அருகில் அமைந்திருக்கிற என்னுடைய கல்லூரி பேராசிரியர், என்னுடைய வழிகாட்டி பேராசிரியர் திரு மனோகரன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த இளைஞர் நலன் பற்றிய ஆலோசகர்கள் அவர்தான் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தனித்தனியாக ஒரு ஆலோசகர் நியமிக்கப்பட்டு அவர்கள் மூத்தவர்கள் அவர்கள் ஆலோசனைகளை கேட்டு இங்கே இருக்கிற அந்த பயிற்சி திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் ஒரு 12 பேர் இதற்கான டைரக்டர்ஸாக, இயக்குநர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு இயக்குநர்களுக்கும் ஒரு தனி பணி இருக்கிறது. இயக்குனர் மேலாண்மை, இயக்குனர் செயல்பாடுகள், இயக்குனர் நிர்வாகம், இயக்குனர் நிதி, இவ்வாறாக ஒரு 12 இயக்குநர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னார்கள் இப்போ அமர்ந்திருக்கிற திரு கண்ணன் அவர்கள் இயக்குனர் நிதி என்ற பொறுப்பை அவர் வைக்கிறார். அவர் தான் அந்த நிதி மேலாண்மையை
செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போக ஒரு 12 தன்னார்வலர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு 3 பேருக்கு மட்டும் நாம் சிறப்பூதியம் தந்து கொண்டிருக்கிறோம். மாதம் 3000 ரூபாய். அதை தவிர மீதி இருக்கிற 12 அந்த மீதி இருக்கிறவர்களெல்லாம் அவர்களுடைய உடல் உழைப்பை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற மிகப்பெரிய நிகழ்வுகள் நடக்கிற போது இதை தவிர இந்த 12 தன்னார்வலரை தவிர ஏறக்குறைய ஒரு 50-60 பேர் தன்னார்வலராக நாம் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் அழைத்து இந்த பெரிய நிகழ்வுகளை நடத்துவதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆக ஒரு பெரிய இயக்கமாக இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த நடைபெறுகிற பணிகள் அனைத்தும் மிக எளிமையாக நடைபெறுகின்றன என்பதை நான் தெரிவிக்கிறேன். பொதுவாக இந்த நூலகம் நடத்துகிறதே சிரமம் தான். சிட்டிக்குள்ளேயே ஆளுக வர்றதில்லைங்கிறாங்க. எப்படி ஆளுக வர வைக்கிறதுக்கு, படிக்கிற பசங்களை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க சூழ்ச்சி? இது என்னுடைய முயற்சி என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. ஏற்கனவே நான் சொன்னேன், இது ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருக்கிறது. இப்போ பேராசிரியர் மனோகரன் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பகுதியில் ஒரு பெரிய ஜிடிஎன் கலைக்கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் பொதுநலத்தில் நிறைய தொடர்புகள் உள்ளவராக இருக்கிறார். அதே போன்று இயக்குனர் செயல்பாடுகள் இருக்கிறார். ஒரு சௌரிமணியன் இருக்கிறார். அவர் ஒரு ஆசிரியர். அவருக்கும் அனைத்து பள்ளியில் இருக்கிறார். பள்ளியில் இருக்க தொடர்புகள் இருக்கின்றன. இயக்குனர் நிர்வாகம் இருக்கிறார். அவர் லயன்ஸ் சங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற நாகராஜன் அவர்கள். அவரும் இந்த பகுதியில் இருக்கிற பல்வேறு அமைப்புகளோடு தொடர்பு இருக்கிறார்கள். அதனால் அவர்களெல்லாம் இந்த மிக எளிமையாக இவர்களெல்லாம் தொடர்பு கொள்ள முடிகிறது. இது போன்ற நிகழ்வுகளுக்கு அவர்களெல்லாம் அழைக்க முடிகிறது. அவருடைய அழைப்பை ஏற்று நிச்சயமாக வருகிறார்கள். இந்த முதல் நாள் சென்ற ஆண்டு நடைபெற போது நாம் 200 பேர் திட்டமிட்டோம். 180 பேர் வந்தார்கள். இந்த ஆண்டு 300 பேர் திட்டமிட்டிருக்கிறோம். 280 பேர் வந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் சென்ற ஆண்டு மிகச் சிறப்பாக நடத்தினோம் என்கிற செவிவழி செய்தி. அது மட்டுமல்லாமல் இந்த ஊடகங்கள் எல்லாம் அதை எடுத்து வெளியே சொல்கின்றன. அதன் மூலம் பாலா படிப்பகம் என்ற ஒரு படிப்பகம் இங்கே இருக்கிறது. அந்த படிப்பகத்தில் இது போன்ற செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. அதனால் அவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இந்த கிராமத்தில் மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி இருக்கிற பல்வேறு கிராமங்கள், அங்கே இருக்கிற பள்ளிகள், அங்கே இருக்கிற கல்லூரிகள் என்றெல்லாம் இருக்கின்றன. இன்னை பொறுத்த வரைக்கும் 450 பேர் வரை இருந்தார்கள். நாங்கள் தான் இந்த பள்ளியினுடைய அந்த அரங்கங்கள் பத்தாது என்பதை 300 குறைத்தோம். இப்பொழுது 280 பேர் அதுக்கு வந்திருக்கிறார்கள். இப்போ ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து இதை நடத்துறது ஒரு ஆச்சரியமான விஷயம். உங்களோட கனவு என்னதான்? இதை எப்படி ஏன்னா 2 வருஷத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கீங்களே, அவங்களோட கனவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை எப்படி கொண்டு போகிறது? என்னுடைய கனவுங்கிறத காட்டிலும் இந்த படிப்பகத்தினுடைய எல்லாருடைய கனவு என்பது இந்த பிள்ளைகள் இங்கே படிப்பகத்துக்கு வர வேண்டிய வர பிள்ளைகள் கட்டாயமாக தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிறது. படிப்பு என்பதற்கு அவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். யாருக்காவது அவர்கள் படிக்கிறவர்களுக்கு நிதி சிரமங்கள் ஏற்பட்டால் அதுக்கும் உதவி பண்ணிக்கிறோம். இப்பொழுது ஏறக்குறைய ஒரு 15 பிள்ளைகளுக்கு சிங்கிள் பேரண்டாக இருக்கிற பிள்ளைகள், அதாவது அப்பாவோ அம்மாவோ இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு கல்வியினுடைய அந்த தொகைகளை கட்டி கொண்டிருக்கிறோம். இன்னும் சில பேருக்கு இந்த பெரிய படிப்புகள் படிக்கிறவர்களுக்கும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறோம். அதனால் அவர்கள் இதன் நோக்கம் தொடர்ந்து அவர்கள் படித்து கொண்டிருக்க வேண்டும், படிக்கிற வரைக்கும் படிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணம். என்னுடைய தந்தையார் அவர்கள் எனக்கெல்லாம் சொல்லும்போது, நான் மிக ஒரு சிறிய விவசாயி, என்னால் படிக்க வைக்க முடியும், ஆனால் பெரிய அளவுக்கு படிக்க வைக்க முடியுமா என்று தெரியாது என்று ஆரம்பத்தில் சொன்னவர். பிறகு அவருக்கு வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு சொன்னார், நீ எவ்வளவு நாள் படிக்க வேண்டுமோ அத்தனை நாள் வரைக்கும் படிக்கலாம். படிப்பு என்பதற்காக நான் எவ்வளவும் செலவு செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த வார்த்தை என் மனதிலும் பட்டிருக்கிறது. அதனால் படிப்பதற்கு எந்த காரணம் கொண்டு இந்த பிள்ளைகள் யாரும் தடைபடக்கூடாது என்பதை ஒரு முழு முயற்சியாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் உயர்கல்வி கற்க வேண்டும், ஒரு கல்லூரி படிப்புக்கு போக வேண்டும், அதன் மூலம் அவர்களாக ஒரு நல்ல ஒரு பட்டதாரிகளாக வர வேண்டும், அதன் மூலம் ஒரு அரசு பணிகளை அவர்கள் பெற வேண்டும் என்பதுதான். இந்த ஊருக்காக நாங்கள் தொடங்கிய இந்த நிறுவனமாக இருந்தாலும் இன்று பல்வேறு ஊர்க்காரர்கள் இதை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் இது வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பல்வேறு ஊர்களுக்கு போயிட்டு வருவீங்க, எல்லா ஊர்லேயும் இது மாதிரி ஒன்று ஆரம்பித்தா நல்லா இருக்குன்னு யோசிப்பீங்களா? கட்டாயமாக எல்லா பகுதியிலும் இது போன்ற ஒரு படிப்பகங்கள் தொடங்கப்பட வேண்டும். நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ எல்லா ஊர்களும் பணியில் புரிகிற எல்லா ஊர்களிலும் நூலகங்களை அமைத்து வருகிறேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்தபோது அனைத்து காவல் நிலையங்களுக்கும் ஒரு நூலகம் என்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி காவல் நிலையங்கள் தோறும் ஒரு நூலகங்களை வைக்கணும். அங்கே இருக்கிற லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் எல்லாம் சேர்ந்து
கவிஞர் கவிதாசன் அவர்களுடைய உதவியோடு அதை நிறைவேற்றினோம். இப்பொழுது நான் பணிபுரிகிற நெல்லையில் அங்கே இருக்கிற ஆயுதப்படையில் வந்து ஒரு படிப்பகம் துவங்கப்பட்டிருக்கிறது. அந்த படிப்பகத்தின் மூலம் அங்கே இருக்கிற ஆயுதப்படையில் பணியாற்றுகிற பணிபுரிகிற காவலர்கள் அவருடைய பிள்ளைகள் அதை பயன்படுத்தி வருகிறார்கள். இதுபோன்று நான் பணிபுரிகிற இடங்களில் இதையெல்லாம் வலியுறுத்தி வருகிறேன். அதனால் வந்து காவல்துறை என்பதை தவிர எல்லா ஊர்களிலும் இது போன்ற சின்ன சின்ன படிப்பகங்கள் வர வேண்டும். அங்கே இருக்கிற பிள்ளைகள் அங்கே உட்கார்ந்து படிக்க வேண்டும். படிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்று அந்த ஸ்பெஷலைஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்பட்டு வருகிறது. அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து எந்த தேர்வுக்கு நம்மை தயார் செய்ய போகிறோம் என்பதை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். பேர் கல்லூரியிலிருந்து வந்தவங்க கை உயர்த்துங்க. அடையப்பா, கல்லூரியிலிருந்து பள்ளியிலிருந்து வந்தவங்க 11th 12th படித்தவங்க உங்கள் அளவில் தான் நான் படிச்சிருக்கேன். கல்லூரிக்கு போகவே இல்லை. கல்லூரிக்கு இது மாதிரி பேச போயிருக்கேன். ஒரு 10-100 கல்லூரிகளில் பேசியிருக்கேன். அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்கு தான். நீங்கள்லாம் கிட்டத்தட்ட என்னோடய படிப்புக்கு வந்துட்டீங்க, கல்வி படிப்புக்கு. இதுக்கு மேலே போனால் ஐயாவாட்ட IPS ஆகலாம், ஐயாவாட்ட IAS ஆகலாம். முயற்சி தான். அவர்கள் இதை செய்திருக்காங்கங்கும் பொழுது அதில் வந்து ஒரு சின்சியரிட்டி என்பது இருக்கும், ஆனஸ்டி என்பது இருக்கும், சிம்பிளிசிட்டி இருக்கும், இன்டெகிரிட்டி இருக்கும் என்றெல்லாம் நினைத்து அதில் வந்து நம்ம பணிபுரியணும் வந்தது. பின்னாடி டோரை ஓபன் பண்ணி பார்க்கறாங்க. அதுக்குள்ள என்ன இருந்தது தெரியுமா? Can you guess?